அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வருகிற குரூப் 4 எக்ஸாம், அதாவது ஜூலை 13, 2025 வந்து எக்ஸாம் என்பது நடக்க போகுது. அதற்காக நிறைய பேர் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் அதிகமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது ஹவுஸ் ஒய்ஃப், அதாவது மேரேஜ் பண்ணிட்டு குழந்தைகள் வச்சு படிக்கிறவங்க, ஒர்க் பண்ணிட்டு படிக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் தான் நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணுறாங்க. இது வந்து ஒரு உண்மை, நிதர்சனமான உண்மை. இப்போ வந்து ஒரு பேச்சுலர்ஸ் நிறையா ட்ரை பண்ணுறாங்களா, இல்லை வந்துட்டு எப்படி சொல்கிறது, பாய்ஸ் நிறையா ட்ரை பண்ணுறாங்களா, ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் நிறையா ட்ரை பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்கே பார்த்தாலும் பாருங்களேன், ஒரு ஊர், இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் ஒரு ஊர், ஏதோ ஒரு கிராமத்தில் வாழ்கிறீங்க. உங்கள் கிராமத்தில் டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய பாய்ஸ் கேர்ள்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருப்பாங்க, 2 பேரும் 3 பேரும். ஆனால் கல்யாணம் முடித்தவங்கள பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இருப்பாங்கங்க. ஏன் இப்போ தெரியுமா? நம்மளுடைய குடும்பத்தை முன்னேற்ற மாட்டோமா அப்படின்ற ஒரு ரீசன். ஸோ அவங்களுக்கான ஒரு வீடியோ பதிவு தான் இது, ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் இல்லாட்டியும் பரவாயில்ல, ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ, கொஞ்சம் கேட்டுங்க. டிஎன்பிஎஸ்சி படிக்க ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், அதாவது நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்கன்னு நான் சொல்லவா? காலையில் எல்லாம் யோசிச்சு பாருங்கள். காலையில் ஒரு 5 மணி 6 மணிக்கு எந்திரிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். காலையில் எழுந்திரிச்சு அந்த வாசல் துளிக்கிறதுலேருந்து கூட்டுறதுலேருந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு, டீ போட்டு வச்சுட்டு, சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு, பிள்ளைகளை வீட்டுக்கு அனுப்பிச்சு, அதாவது ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு, கிட்டத்தட்ட ஒரு 8 மணி 9 மணி வரைக்கும் வேலையாக ஓடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க தெரியுமா? ஒரு 11 மணிக்கு மேலே துணி துவைக்கிற வேலை, வீடை கூட்டுற வேலை, பாத்திரம் விளக்குற வேலை, அந்த வேலையை பார்த்துட்ருப்பீங்க. மறுபடியும் ஈவினிங் வந்து சமைக்கிற வேலை. ஸோ இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் பண்ணிவிட்டு படிக்கிறீங்களா? புரியுதா நான் சொல்கிறது? எவ்வளோ விஷயம் பண்ணிவிட்டு, ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. எனக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணீங்க, சார் நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். எனக்கு வந்து மெசேஜ் அதிகமாக வருது, ஹவுஸ் ஒய்ஃப், நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், நான் எப்படி படிக்கிறது? நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், நான் என்ன சார் பண்ணுறது? நான் எப்படி சார் படிக்கிறது? இந்த மெசேஜ் அதிகமாக வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அந்த ரீசனுக்காக தான் இப்போ உடனே ஒரு வீடியோ பதிவு கொடுத்துருவோம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ, ஓகேவாங்க? அதாவது என்ன சொல்கிறது, நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். காலையிலேயும் வேலை பார்க்கணும், சமைக்கணும், மதியானம் வீட்டில் ஒர்க் இருக்கும், ஈவினிங்கே ஒர்க் இருக்கும். இதெல்லாம் தாண்டி நீங்கள் டிஎன்பிஎஸ்சி படித்து ஒரு வேலைக்கு போகணும்னு முடிவு பண்ணி, அந்த நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா உங்கள்கிட்ட. எவ்வளோ வேலை இருந்தாலும் பரவாயில்ல, என்னால் படிக்க முடியுதோ முடியாட்டி கூட பரவாயில்ல, ஆனால் நான் எப்படியாச்சும் வேலைக்கு போயிடுன்னு சொல்லிட்டு 4 வருஷம் 5 வருஷம் 7 வருஷம் சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுறவங்க, 10 வருஷம் படிக்கிறேன், ஒருத்தவங்களாம் மெசேஜ் பண்ணுறாங்க, 10 வருஷமாக படிக்கிறேன், என்னால் பாஸ் பண்ண முடியலப்பா அப்படின்றாங்க. ஏன்னா எனக்கு வீட்டில் நிறையா ஒர்க் இருக்குது, வேலைக்கு போகிறாங்களாம். இது சில ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்லாம் வேலைக்கும் போய் வீட்டு வேலையும் பார்த்து படிக்கிறாங்களாம். ஸோ நான் இப்படிலாம் படிக்கிறேங்க, ஆனால் என்னால் பாஸ் பண்ண முடியல, 10 வருஷம் கூட ஆயிடுது சார், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் தாங்க டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனே இந்த ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் தான். வீட்டிலே ஒர்க் பண்ணி படிப்பு ரிலேட்டடாகவும் நிறையா, அதாவது இப்போ வீட்டிலே ஒர்க் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் வந்தால் போய் இவ்வளோ சுச்சுவேஷனுக்குள்ளே ஒரு பிரச்சனைகள் நடந்த இடத்துல வந்து நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க. ஆனால் நீங்கள் யாருமே வேணாண்டா அப்படின்ட்டு போகலாமே, ஏன் டிஎன்பிஎஸ்சி படிக்கணும், போதும்டா சாமி அப்படின்ட்டு யாருமே போகலை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம எப்படியாவது பாஸ் பண்ணிட மாட்டோமா, என்னைக்காவது நம்ம போய் ஒரு சம்பளத்தை வாங்கிட மாட்டோமா, டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸர் ஆக மாட்டோமான்னு ஒவ்வொரு நாளும் கனவோட வந்து நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. எனக்கு புரியுது. இப்போ கூட நீங்கள் வீடியோ பார்க்குற ரீசன் என்னன்னா, நீங்கள் எதுக்கு பார்க்குறீங்க? எப்படியா நம்ம டிஎன்பிஎஸ்சி படித்து பாஸ் பண்ணிட மாட்டோமா அப்படின்றக்காக தான் எல்லாரும் பார்க்குறீங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேங்க, எல்லாருமே நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க, ஓகேவா? அதாவது நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணுங்க, தன்னம்பிக்கையே வரமாட்டுதுப்பா அப்படின்றீங்க. நம்பிக்கையே போச்சு, 7 வருஷம் 8 வருஷம் படிக்கிறேன், அதனால என்ன? நான் என்ன சொல்கிறேன், 7 வருஷம் படித்தா 8 வருஷம் படித்தா என்ன? படிப்போங்க. எத்தனை வருஷம் படித்தா தப்பா? நம்ம என்ன தப்பாக பண்ணுறோம்? தப்பு பண்ணலை, படிக்கிறோம், படிக்க பாஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம். 1 மார்க்கில் போயிடுது, 2 மார்க்கில் போயிடுது. அப்போ நம்ம என்ன தப்பு பண்ணுறோம்? நம்ம ஏன் 1 மார்க்கில் விட்றோம், நம்ம ஏன் 2 மார்க்கில் விட்றோம் அப்படின்றத பார்ப்போமே. ஏன் 15 வருஷம் கூட படிச்சுட்டு போவோமே. நம்ம என்றைக்குனா வெற்றி என்பதை நம்ம கையில் வாங்க தான் போகிறோம். இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ்லாம் வந்து விளாட்றாங்களே, நம்ம இந்தியா வந்து இப்போ கிரிக்கெட்டில் வந்து 2011 வேர்ல்டு கப் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் வாங்கவே இல்லை, 10 12 வருஷம் கிட்ட வாங்கவே இல்லை. ஏன்? ஆனாலும் மேட்ச் விளாண்டுட்டே இருந்தானுங்க. யோசிச்சு பாருங்கள், 12 வருஷம் கழிச்சு இப்போ ரீசெண்டாக ஒரு வேர்ல்டு கப் வாங்கினாங்க. அதாவது நம்மளால் முடியும், அந்த நம்பிக்கையில் தாங்க வேர்ல்டு கப் அப்படின்னு. அவங்களுக்கு அந்த வேர்ல்டு கப்ன்றது கிரிக்கெட் பெரிய விஷயம், புரியுதா? அது மேலே இந்த குத்துச்சண்டை வீராங்கனை, நம்ம இந்தியா தங்கமே அடிக்காது. நல்லா யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நம்ம இதில் இது ஒலிம்பிக்கில் இந்தியா தங்கமே வாங்க மாட்டாங்க. ஆனால் உலகத்தில் மக்கள் தொகையில் ஃபஸ்ட் நம்ம தான். ஆனால் தங்கமே வாங்க மாட்டாங்க. ஆனாலும் வருஷம் பூரா இந்தியா கலந்துக்கல இல்லையா? எங்கள் இவ்வளோ பெரிய நாடே கலந்துக்கிறப்ப நமக்கு என்னங்க பிரச்சனை? 10 வருஷம் படித்தா 12 வருஷம் படிப்போம். நம்ம படிக்கிறோம், ஒரு விஷயத்தை கற்றுக்குறோம். நம்ம வந்து 1 மார்க்கில் போச்சு, 2 மார்க்கில் போச்சு, ஏன் 10 மார்க்கில் போனாலும் கவலைப்படக்கூடாதுங்க. நம்பிக்கையை விடாமல் முழு மனதோட, ஓகேவா, என்னால் முடியும் அப்படி தான் நீங்கள் படிக்கிறீங்க எல்லாருமே. அப்புறம் ஏன் என்கிட்ட வந்து மெசேஜ் பண்ணுறீங்க, சார் படிக்க முடியுமா முடியும் தெரியல, ரொம்ப படிக்கிறேன், அந்த நான் படிக்கிறேன். நீங்கள் எல்லாம் அதான் முடியுங்க உங்கள் எல்லாருனாலுமே. அதான் நான் சொல்கிறேன், இப்போலாம் யாருமே நம்பிக்கையிலேருந்து பேசாதீங்க, எல்லாருமே நம்பிக்கையோடு படிங்க. இன்னையிலேருந்து கரெக்டாக 7 மாதங்கள் இருக்குங்க, ஓகேவா? 7 மாதம் வந்து இன்னையிலேருந்து இருக்குது. நீங்கள் இன்னையிலேருந்து படித்தா கூட, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக நான் இருக்கேன்னா
கண்டிப்பாக பாஸ் பண்ணுவேன். ஃபஸ்ட் அட்டெம்ப்டாக கூட இருந்தாலும் என்னால் சொல்லுவேன், அடித்து சொல்ல முடியும், பாஸ் பண்ண முடியும். நான் சொல்ல ஒரு 3 விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃப், நான் எப்படி படிக்க டைம் இல்லை, ஒரே விஷயம் தானே சொல்கிறீங்க, படிக்க டைம் இல்லை. அதாவது நம்ம டிஎன்பிஎஸ்சியில் வந்து படிக்கணும் அப்படின்றதே கிடையாதுங்க. நம்ம டிஎன்பிஎஸ்சினா 10 மணி நேரம் படி உனக்கு வேலை தரேன் நான் சொல்கிறாங்க. எல்லோரும் யோசிச்சு பாருங்கள். அதெல்லாம் கிடையவே கிடையாது. நான் ஒரு 200 கொஸ்டின் கொடுக்குறேன். அதில் நீ வந்து ஒரு 3000 ஒரு 5000 பேத்துக்குள்ளேயோ 10,000 பேத்துக்குள்ளேயோ வா, உனக்கு நான் வேலை தரேன் தான் டிஎன்பிஎஸ்சி சொல்கிறாங்க. படித்தாதான் கிடையாதுல. படிக்கிறதுக்கு 1000 வழிகள் இருக்குது. சொல்லவா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணீங்கன்னா, நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் 5 மணிக்கு காலைல ஒரு 6 மணிக்கோ எப்போ வேணால் எந்திரிச்சுக்கோங்க. ஓகேவா? எந்திரிச்ச உடனே நீங்கள் வீட்டு வேலை பார்க்கணும்ல, 2லேருந்து 3 மணி நேரம் வீட்டு வேலை பார்ப்பீங்க. கொஞ்சம் கூட சோரமே போகாமல் ஒரு 200 300 வேணாம், ஒரு 500 ஒரு செலவழித்து ஒரு ப்ளூடூத் ஹெட்ஃபோன் வாங்கிக்கோங்க. முடியலையா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் வீடு கொஞ்சம் தனியாக இருந்துச்சுன்னா ஹெட்ஃபோன் கூட வேணாம், தூக்கி போட்டுருங்க. படிப்பு ரிலேட்டடானா காலைல எழுந்திரிச்சோன்னே நீங்கள் டீ போட ஆரம்பிக்கிறதுலேருந்து உங்கள் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறதுலேருந்து ஹஸ்பண்டை ஆஃபீஸ்க்கு அனுப்புற வரைக்கும் எல்லா வேலைக்குமே அந்த 3 மணி நேரமாக கொஞ்சம் கூட என்ன சொல்கிறது கூச்சமே. நிறைய பேர் படிப்பு ரிலேட்டாக, அதாவது இப்போ நம்ம பஸ்ஸில் போகும்போது ஒரு பாட்டு கேட்டால் சந்தோஷமாக இருப்போம். ஒரு வீடியோ போட்டால் நம்ம செல்லை பார்ப்போம், இன்ஸ்டாகிராம் பார்ப்போம், ரீல்ஸ் பார்ப்போம். 10 பேர் உட்காந்துருக்க இடத்துல ஒரு காமெடியை போட்டு இங்கே போய் நல்லாருன்னு கேட்போம். ஆனால் ஒரு ஷார்ட்ஸு, ஒரு நிமிஷம் ஷார்ட்ஸ் படிக்கிற வீடியோ பார்த்தா அங்கே இருக்க 100 பேர் நம்மளை கிண்டல் பண்ணுவாங்கன்னு நம்ம அதை வீடியோவை பார்க்க மாட்டோம். வீட்டில் நம்ம ஒரு படம் பார்த்துட்டுனா படம் பார்க்குற இடம் விட்டுருவாங்க. படிக்கிற வீடியோ பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்களோன்னு நம்ம நினச்சி அதை படிக்க மாட்டோம். அப்படி செய்யவே செய்யாதுங்க யாருமே. 3 மணி நேரமோ 2 மணி நேரமோ வீட்டு ஒர்க் இருக்குல்ல, 3 மணி நேரம் 2 மணி நேரமோ நம்ம இன்றைக்கி ஒரு லைவ் டெஸ்ட் கொடுக்குறோமா, அப்போ அந்த பாடத்துக்குரிய இதை எடுத்து படிங்க. நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணலையா பிரச்சனை இல்லை. யாரோ ஒரு ஆள் டெஸ்ட் பேஜில் ஃபாலோ பண்ணுறீங்களா, ஏதோ ஒன்று படிக்கிறீங்க, இல்லாட்டி இன்றைக்கி நீ ஸ்டடி ஓவனாக படிக்கிறீங்க, நம்ம இன்றைக்கி என்னென்னா படிக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்கெட்யூல் போட்டிருக்கீங்களா, அப்போ அந்த 2-3 மணி நேரங்கள் அந்த என்ன ஸ்கெட்யூல் போட்டிருக்கீங்களோ அதற்கான கிளாஸஸ் யாராவது நடத்திருக்காங்களான்னு பாருங்கள். அந்த கிளாஸஸை கவனிங்க. அதுக்கப்புறம் இடையில வந்து ஒரு கேப் கிடைக்கும், ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கேப் கிடைக்கும். அந்த 2 மணி நேரம் உட்காந்து படிங்க. மறுபடியும் ஒர்க் இருக்கா, சரி 2 மணி நேரம் படிச்சிட்டிங்களா, அப்போ மறுபடியும் இந்த கிளாஸ் போட்டு கவனிக்கணும்னு அவசியம் கிடையாது. யாராவது யூடியூப்பில் வீடியோ, அதாவது கேள்விகள் நான் சொல்லக்கூடியது, யாராவது டெஸ்ட் வச்சுருக்காங்களா, லைவ் டெஸ்ட் வச்சுருக்காங்களா, இல்லை வீடியோக்கள் போட்டிருக்காங்களா, இந்த வீடியோவை வந்து நம்ம 1 மணி நேரம் காதால் கேட்போம். ஒரு துணி வைக்கிறீங்களா, 1 மணி நேரம் 2 மணி நேரம் வீடியோ போட்டு கேளுங்க, என்ன தப்பு இருக்குது. ஸோ டெஸ்ட்டை கேளுங்க. சரி அந்த வேலை முடிஞ்சா, சரி இன்னும் 2 மணி நேரம் கேப் கிடைக்குது, அந்த கேப்பில் ஒரு 1 மணி நேரம் மேக்ஸை போடுவோம், 1 மணி நேரம் மறுபடியும் படிப்போம். அடுத்த நைட்டு வேலை சுத்தமாக வந்து படிக்க டைமே இருக்காது, ஒரே ஒர்க்காக போயிட்டுருக்கும் அப்படின்னா மறுபடியும் வீடியோ போட்டு கேளுங்க. ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் 6 மணி நேரம் கூட என்னையை பொறுத்த வரைக்கும் டைம் இல்லாதவங்களும் சொல்கிறேன், இந்த மணிக்கு டயத்தை கேளுங்க. ஓகேவா? படிக்கிற டைம்லாம் உட்காந்து படிங்க. எவ்வளோ டைம் கிடைக்குதோ எந்த டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. எல்லா கிடைக்கிற டைமெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு வெற்றி என்பது உறுதிங்க. ஓகேவா? எனக்கு தெரிஞ்ச வழிகளை நான் சொல்லியிருக்கேன். பஸ்ஸில் போகிறீங்களா, போகும்போது செல்லில் பார்த்துட்டே போங்க, படிச்சுட்டே போங்க, எங்கேனாலும் சரிங்க. என்னை பொறுத்த வரைக்கும் படித்தா தப்பு கிடையாது. படிக்கக்கூடிய டைமெல்லாம் கிடைக்கக்கூடிய டைமெல்லாம் சேவ் பண்ணி எல்லாமே நல்லா படிச்சிங்கன்னா உங்களுக்கு வெற்றி என்பது உறுதி. ஒரு நாள், அதாவது இன்றைக்கி நீங்கள் வேலைக்கு போக மாட்டேனான்றது டவுட்லேயே கேட்பீங்க, ஒரு நாள் பாஸ் பண்ணுவீங்க பாருங்கள். அன்னைக்கு தாங்க சரி முடியும்டா, இது ஒரு வேலை இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு உங்களுக்கு பாஸ் பண்ணுற அன்னைக்கு தெரியுங்க. அன்னைக்கு உங்கள் கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் விழுவும் பாருங்கள். அன்னைக்கு தெரியும், பரவாயில்லடா சாமி நம்ம பாஸ் ஆகிட்டோம்டா, எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்ற விஷயத்த 100 பேத்துக்கு நீங்கள் சொல்லுவீங்க. நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 100 பேத்துக்கு சொல்லுவீங்க. நீங்கள் தோத்துட்டிங்கன்னா உங்களை கேட்பாங்க, அதாவது இப்போ என்னாச்சு கேட்பாங்க. ஜெயிச்சதுக்கப்புறம் 1000 பேர் கேட்பாங்க. ஓகேவா? புரியுதா? இப்போ நான் வந்து பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் படிச்சுட்டு இருந்தேன்ல, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னடா இது எல்லாரும் பார்த்து கேட்டாங்க, இத்தனை வருஷமாடா படிக்கிறேன்னு கேட்டாங்க. ஆனால் நான் பாஸ் பண்ணதுக்கப்புறம் பரவாயில்லையடா அப்படின்னு சொல்லி என்னால் நிறையா பேத்துக்கு சொல்ல முடியுது. நீங்கள் நான் யூடியூப் வச்சுருக்கேன், கிட்டத்தட்ட 11,000 பேர் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இன்றைக்கி நிலைமைக்கு அத்தனை பேர் நான் சொல்ல முடியுது. என்னை நம்பி கேட்குறீங்க. அதே போல் தாங்க நீங்களும் ஒரு நாள் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. உங்களை கண்டிப்பாக சொல்கிறேன். நிறையா பேர் பரவாயில்ல உங்கள் ஸ்பீச் யாரா கொடுப்பான்னு உங்கள் ஸ்பீச்சுக்காண்டி ஏங்கிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி ஒரு நாள் இன்னும் வரக்கூடிய 1 வருஷம் கூட இல்லை. ஸோ நம்பிக்கையோடு எல்லாருமே படிங்க. எனக்கு வந்து பெருசாக மோட்டிவேஷன்லாம் பண்ண தெரியாது. ஸோ என்னால் முடிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எனக்கு வயசு ரொம்ப கம்மி, அதனால் பெருசாக மோட்டிவேஷனாக பேச தெரியாது. ஸோ மோட்டிவேஷனாக தோணுச்சுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க. ஓகேவா? உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னொரு விஷயம், எல்லாருமே நம்பிக்கையோடு படிங்க, எல்லாருக்குமே வெற்றி கிடைக்கும் என்பது என்னுடைய கருத்து. ஓகேவாங்க? ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் நீங்கள் தான் எல்லாருக்கும் மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். சில விஷயங்கள் வெளியில் சொல்ல முடியாது. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் எவ்வளவோ வழியை தாங்கி வந்தவங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு விஷயமே கிடையாது. டிஎன்பிஎஸ்சியில் அவ எப்படி பேசுகிறேன் படிக்க முடியல, டயர்டாக இருக்குது, இதெல்லாம் உங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை. இதை விட பல வழிகளை நீங்கள் வந்து தாங்கியிருக்கீங்கன்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ எல்லோரும் நல்லா படிங்க. ஓகேவா? தேங்க்யூ.